ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 4வது நாளுங்க. எப்பவும் போல் ஒரு 4 மணி அந்த டயத்தில் எழுந்திரிச்சு வாசல்லலாம் கோலம் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டு சாமி ரூமில் இருக்க பழைய பூலாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். முக்கியமாக பழைய பூ, முன்னாடி நாள் வைக்கிற பூ வந்து வாடினாலும் சரி, லைட்டாக வாடி இருக்குது ஓரளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விடாதீங்க, அதை எடுத்துருங்க. ஏன்னா அதில் வாசனை வந்து ஒரு நாளைக்கு மேலே இருக்காது இல்லையா. வாசனையான பூக்கு மட்டும்தான் பாசிட்டிவான வைப்பை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்குது. காஞ்சி போச்சு இல்லை லைட்டாக அதோட வாசனையெல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் வைப்பு தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்கும். அதனால தான் உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான பூ வைங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்களால் அப்படி பூ ரெகுலராக டெய்லி வைக்க முடியாட்டியும் வெள்ளி செவ்வாய்க்கு வைப்பீங்கள்ல, அது போதும். அடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பூ கூட வச்சு கும்பிடணும்னு இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு கும்பிடலாம், ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பூவை வந்து எப்போவுமே காஞ்ச பூவை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி வாசலில் உருளி வைங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. புது பூ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளவர் வைக்கலைனாலும் அதை வந்து உதிர்த்துட்டு கூட சும்மா ஒரு ரோஸ் உதிர்த்திங்கன்னா நிறைய இதழ் வரும் இல்லையா, ஸோ அது தண்ணியில் போட்டு வைங்க. அது 2 நாள் வரைக்கும் வாடாமல் இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து புது பூ மாற்றிக்கோங்க, ஏன்னா அது வாடிடும். அது வைக்கிறதே பார்த்திங்கன்னா பார்த்த உடனே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் ரெகுலராக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வாடிச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு டக்குன்னு வேறு பூ மாற்றிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு நிலவாசலில் வைக்கிறது. நிலவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நிலவாசல் வந்து ரொம்ப சுத்தமாக ரொம்ப வாசனையாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து தீபதூபம் ஆட்டி காட்டுவேன். அது வந்து எப்போ இருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது பழக்கமாயிடுச்சுங்க. அது இங்கே பார்த்திங்கன்னா வீடு கார்னருக்கு ஏதாவது ஒரு சாமி சிலைகள் இருக்கும், சாமி ஃபோட்டோஸ் இருக்கும், குட்டி குட்டியாக ஏதாவது சிலை கூட நான் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து தீபதூபம் ஆர்த்தி நான் ரெகுலராக காட்டுவேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே பூஜை ரூமில் காட்டிட்டு, அடுத்து இந்த மாதிரி எங்கெங்கே சிலைகள் வச்சுருக்கணும் அங்கே எல்லாம் காட்டிட்டு நிலவாசல் காட்டுவேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வந்து கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக மளிகை பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைட்லேயும் நான் தீபதூபம் ஆர்த்தி காட்டுவேன். எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அது எல்லாமே செய்வேன். ஸோ அதே மாதிரி இதில் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா சாம்பிராணிங்க. நான் சாம்பிராணி கண்டிப்பாக போடுங்க, அது எந்த சாம்பிராணியாக இருந்தாலுமே பரவாயில்ல. முக்கியமாக வெண்கடுகு. இப்போ நிறைய பேர் வீட்டில் சாமி கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அது வந்து நடக்காது. ஒரு நாள் கும்பிட்டாங்கன்னா வீட்டில் அவ்வளோ சண்டை வருங்க. நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்டோம், இனிமேல் நம்ம வீட்டில் பிரச்சனையே நடக்காது அப்படின்னு நினப்போம். ஆனால் அவ்வளோ சண்டை வரும். ஏன்னா ரியாலிட்டி நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் தான் குளிச்சுட்டு ஈவினிங் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்ருப்பேன். அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு நடந்திருக்கும், அழுதுட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்குங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சாமி கும்பிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவ் வைப்புங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் அந்த நல்ல விஷயங்களை வந்து பண்ண விடாது, நம்மளை அதை தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1 வீக் அது தொடர்ந்து சாம்பிராணி போடுங்க. இந்த மாதிரி மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் போடுங்க, அவ்வளோ நல்லதுங்க. கதவு இப்படி திறந்து பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன இடம் அதில் கூட சாம்பிராணி போடுங்க. மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் போடுங்க. அதே மாதிரி மணி அடிக்கிறது வந்து
தீபத்தூள் மாற்றி வீடு ஃபுல்லாக காட்டுறோமா, வீடு ஃபுல்லாக காட்டுற வரைக்கும் அடிங்க. ஏன்னா அந்த மணி சத்தத்துக்கும் சாம்பிராணி வாசனைக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் இருக்காதுங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நாள் மாவு அரைச்சோம் இல்லையா, அடுத்த நாள் காலையில் நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு தோசை தான் ஊற்றிக்க போகிறோம். நம்ம வந்து இட்லி அதிகமாக ஊற்றிக்க மாட்டோங்க, தோசை தான், எல்லாருமே தோசை தான் கேட்பாங்க. ஸோ காலையிலே தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம், முன்னாடி நாள் இருந்த சாம்பார். அப்புறம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதான் குருமா வச்சுட்ருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி, அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே சிக்கன் நம்ம போடணும். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் வேக வைங்க. அதோடய வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதோட ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி விட்டு வெந்துடும். நம்ம அதுக்கு தண்ணிலாம் ஊற்றணும் தேவையில்லை, லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்திங்களா. அப்படியே நம்ம அப்பப்போ கிளறி விடணும், மூடியே வச்சுக்கக்கூடாது. ஸோ கிளறி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2 கொதி விட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து சிக்கனில் ஒயிட் குருமா, இது எங்களுக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் ஒரு தடவை பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன், ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எப்போ சிக்கன் வாங்கினாலும் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஃப்ரிட்ஜில், ஹஸ்பண்ட் இன்றைக்கி லீவுன்றனால கடைக்கு போய் இந்த காய்கறி வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வைப்பேன். ஸோ அப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க, ஒழுங்காக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி மட்டும் எனக்கு என்ன தான் செஞ்சாலும் அது வந்து பத்தவே பத்தாது, உடனே தீந்துடும் கொத்தமல்லி மட்டும். ஏன்னா சாம்பாருக்கு போடுவோம், ரசத்துக்கு போடுவோம், எது பண்ணாலும் கொத்தமல்லி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது காலி ஆகிடும், நிறையா வாங்கி வச்சுப்போம். அப்புறம் சிக்கன் 65 இது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே நான் வந்து குழம்பு செய்கிறதுக்குள்ள இது ரெடி ஆகிடுச்சு. கூப்பிட்டு சிக்கன் கேட்கும், அதை ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். கூப்பிட்டுக்கு அடுத்து மண்டேலேருந்து ஸ்கூல் வருதில்ல, அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சேன்னா நான் வந்து கரெக்டாக காலையில் வேக வச்சு அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்டுருவேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம பூஜை பண்ணோம்ல, முன்னாடி நாள் கறி சமைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரூமையும் துடைச்சிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் பூஜை பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணுவேன். காலையில் நம்ம வந்து தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வீடை கூட்டி தொடச்சிட்ருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 மாதம் ஊரில் இருந்தோம்மா, அப்போ பார்க்கும்போதெல்லாம் வந்து அங்கங்கே இந்த ஒற்றை இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்பப்போ டஸ்ட் பண்ணுறேன். ஒரு நாளுன்னு இதுக்குன்னு ஒதுக்கி நான் வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாதாங்க இந்த வேலையை நடக்கும். எனக்கு ரெகுலராக இப்போ வேலைக்கு மேலே ஒர்க்கு அதிகமாகிட்டே இருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, படிக்கவும் டைம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த வேலைகள்லாம் அப்பப்போ கண்ணில் ஒற்றை பட்டுச்சுன்னா மட்டும் அடிச்சுக்கிறது, இதுக்குன்னு டைம் ஒதுக்கலை. ஸோ அதுக்குன்னு ஒதுக்கி நல்லா க்ளீன் பண்ணால் தான் இது வேலைக்கு ஆகும். ஏன்னா வீட்டில் மட்டும் ஒட்டடை மட்டும் சேரவே விடக்கூடாது. ஸோ அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு அப்படியே தூங்குவேங்க. ஹஸ்பண்டும் குழந்தையும் உள்ளே தூங்கிட்டுருக்காங்க. ஒரு 9 மணி அந்த டயத்தில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா இந்த 9-9:30 நான் தூங்கினா தான் அடுத்த நாள் 3-4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா. ஸோ அதனால் வேகமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் படுத்துருவோம். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.